அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய உற்சாக வணக்கம். பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளிடையே இணைய வருவது மரபு கவி கற்போம். தோப்படு சிவதர்சினி ராகவன் அவர்கள், சரஸ்வதி பாஸ்கரன் மற்றும் இணைந்திருக்கும் எல்லோருக்குமே இனிய வணக்கம். பாருங்கள். உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமு உறவுகள், மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் என்னோடு இணைந்திருக்கின்ற கோசலாஞ்சனா பாமுக உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் லண்டன் தமிழ் ரேடியோ உறவுகள் அனைவருக்குமே இது யாப்பு இலக்கண முறைப்படி மிரவு கவிகற்று இந்த வகுப்பு 140வது வகுப்பாக மலர்கிறது. அந்த வகையிலே அழகான ஒரு மணி நேரம் நேரலையில் இணைந்து பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் மற்றும் ஒளிக்காட்சியினூடாக பயன்பெறுபவர்கள் எல்லோரையுமே அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி இப்பொழுது முதலே நாங்கள் இந்த ஒரு மணி நேரத்தை ஆசிரியர்களை அன்போடு ஒப்படைத்துக் கொள்வோம். எல்லோருக்குமே நன்றி. வாணிமனுடைய பணிக்கும் நாங்கள் முன்கூட்டியே எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து கொள்ளுங்கள். மிகுந்த நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். லண்டன் தமிழ் வானொலி மற்றும் பாமுகம் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நம்முடைய மரபிலக்கண பயிற்சி வகுப்பு, அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற வகையிலே நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை நாம் அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். 6 ஆண்டுகள் நிறைவு செய்தவாறு அந்த வகையிலே களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகம் அதிபர் நடாமுகன் சகோதரருக்கும் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி வாணிமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் இன்று 140வது வகுப்பினை நாம் மெல்ல மெல்ல எட்டி பிடித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போதெல்லாம் சிற்றிலக்கியங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே நூலாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மாணாக்கர் ஒவ்வொருவரும் என்பதனையும் சொல்லிக்கொண்டு, அழகாக முதல் வகுப்பு வரை, முதல் இற்றை நாள் வகுப்பு வரை, 140வது வகுப்பு வரை அழகாக தொகுத்தளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும், இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற கோசலாஞானம் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணையாமல் இணைய வழியாகவும் வலையொலி வழியாகவும் நேரலை வழியாகவும் கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றும் சிற்றிலக்கிய வகுப்பு தான். ஆனால் நாங்கள் விருத்தங்களிலே சிற்றிலக்கிய வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவிலே நாங்கள் வெளியிடுவோம். வெண்பாக்களிலே நாம் எழுதின சிற்றிலக்கியங்கள் அனைத்தையும் விரைவிலே வெளியிடுவோம் என்பதனை சொல்லிக்கொண்டு, இன்றைய இந்த வகுப்பு நேரத்தினை அழகாக நெறி செய்யுமாறு நம்முடைய சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் தருகின்றேன். வாருங்கள்மா. ஆமாம், நன்றி அம்மா. மரபு கவிஞர்கள் வகுப்பு 140க்கான வீட்டுப்பாடம் திருக்குறள் அதிகாரம் 12 சீர்பிரிப்பு தலை மற்றும் ஓசை சொல்லுதல். அதே நேரம் காய் மாத்தேமா என்ற வரையறையில் இருக்குமாறு எண் சீர் விருத்த சிற்றிலக்கியம், சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர் என்ற தலைப்படுத்து காப்பு பாடல் 1 மற்றும் விருத்த பாடல் 10 நூற்பயன் அதையும் இணைக்க வேண்டும். ஆகவே இப்போ கோசலா ஞானம் இணைஞ்சிருக்கிறீர்கள். மற்றவர்கள் சிவநாயகமா பதில் போட இல்லை, இணைவதாகவும் போட இல்லை. ஆகவே நாங்கள் இருவரும் தான் சரி சென்ற வகுப்பு போலவே நாங்கள் மாறி மாறி கற்றுக்கொள்வோம். வீட்டு பாடத்தை தந்து கொள்வோம். கோசலா ஞானம் தயாரா இருக்கிறீங்களா? சரி சரி, வாருங்க. திருக்குறள் மாறி மாறி இருவரும் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் பாடல் உங்கள் பாடலோடு. இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியருக்கும் வாணி நடாமோகனுக்கும் சிவதர்ஷினிக்கும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். சிற்றிலக்கியம் எண் சீர் விருத்தம் காய் மாத்தேமா சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். காப்பு. எங்களுடைய குலதெய்வம் அம்பாள் தானே, எங்களையும் காத்து நிற்கும் தெய்வம் அம்பாள். துங்கமுக கரிமுகனின் அன்னை தாயே, தங்கி நிற்கும் வினைகளையும் விலக்குவாயே. பொங்கலிடும் பிரசாதம் வைத்தும் வேண்டி, பார்வதிக்கு வைத்துந்தான் வணங்கி பாடி, மங்கிடாத புகழையுமே மலரச் செய்து, மலர்ந்திடவும் செய்வாயே ஏக்கம் தீர்த்து.
ஏக்கம் தீர்த்தே அப்படின்னு போட்டு முடிச்சுக்கோங்க. ஏக்கம் தீர்த்தே. சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். கண்ணங்கண்டி பிள்ளை யாரே வேளா, கண்ணங்கண்டி பிள்ளை யாரே வேளா, பாபுனைவார் என் தந்தை கோவில் வந்தும், பாபுனைவார் என் தந்தை கோவில் வந்தும், உன்னடியை நாடியுமே வரத்தை வேண்டி, உன்னருளால் செய்களையும் காக்க வேண்டும், இன்னருளை புரிந்திடுவாய் எங்கள் வேளா, இடர்களையும் களைவாயே பிள்ளையாரே, என்றென்றும் உனை துதித்து வேண்டி நிற்பேன், என்றெல்லாம் வணங்கி நின்றார் எங்கள் தந்தை, என்றெல்லாம் வணங்கி நின்றார் எங்கள் தந்தை. தந்தையும் தான் தினந்தினமும் கோவில் சென்று தொண்டுகளும் புரிந்திடுவார் பாக்கள் பாடி, தொண்டுகளும் புரிந்திடுவார் பாக்கள் பாடி, தந்தைக்கு பின்னின்று மகனும் இன்றே, தந்தைக்கு பின்னின்று மகனும் இன்றே, தினமும்தான் பக்தியுடன் கோவில் சென்று, தினமும்தான் பக்தியுடன் கோவில் சென்று, திருத்தலத்தில் சந்நிதியில் திருத்தலத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளை யாரை, சங்கடங்கள் தீர்த்திடப்பா என்று வேண்டி, கந்தனுடைய அண்ணாவே பிள்ளை யாரே, கலங்காமல் மாந்தரையும் காப்பாய் நின்று, கலங்காமல் மாந்தரையும் காப்பாய் நின்று, நின்றருளும் புரிவாயே தொல்லை நீக்கி, நின்றருளும் புரிவாயே தொல்லை நீக்கி, நானிலத்து மாந்தருடை பசியும் போக்கி, இன்பமுடன் வாழ்வதற்கு அருளும் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநெல் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநெல் தந்தாய், பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாயே வேளா, பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாயே வேளா, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, என்றென்றும் அபிஷேகம் குளிரச் செய்வோம், என்றென்றும் அபிஷேகம். கௌசல்யா அம்மா, இந்த பாடல்ல இன்னொரு ஒரு 2 வரிகளுக்கு முன்னாடி படிங்க பார்க்கலாம். இன்பமுடன் வாழ்வதற்கு அருளும் தந்தாய், இன்பமுடன் வாழ்வதற்கும் அருளும் தந்தாய். திரும்ப திரும்ப பார்த்தேன், பிடிக்க இல்லை. இன்பமுடன் வாழ்வதற்கும் அருளும் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநீல் தந்தாய், பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாய் வேளா, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, என்றென்றும் அபிஷேகம் குளிரச் செய்வோம், எங்களுடைய பிள்ளையாரே ஏற்றம் காண, எங்களுடைய பிள்ளையாரே ஏற்றம் காண, காண்கின்றோம் திருவிழாக்கள் சிறப்பாய் என்று, காண்கின்றோம் திருவிழாக்கள் சிறப்பாய் என்று, கதிரவனின் ஒளித்தெறிப்பில் இருளும் நீங்க, கதிரவனின் ஒளித்தெறிப்பில் இருளும் நீங்க, ஆண்டாண்டு சித்திரையில் தேரோட்டத்தில், ஆண்டாண்டு சித்திரையில் தேரோட்டத்தில் அருள் பெருக விநாயகரை துதித்து நிற்போம், அருள் பெருக விநாயகரை துதித்து நிற்போம், காண்கின்றோம் பறவை காவடியும் 10, காண்கின்றோம் பறவை காவடியும் 10, கணபதியின் அருள் வேண்டி பக்தர் கூட்டம், கணபதியின் அருள் வேண்டி பக்தர் கூட்டம், வேண்டி நிற்பார் பக்தியிலே விரதங்கொண்டு, வேண்டி நிற்பார் பக்தியிலே விரதங்கொண்டு, வேளமுகனின் பக்தி பெரு கிடவும் மக்கள், வேளமுகனின் பக்தி பெரு கிடவும் மக்கள், மக்களின் மனங்களையும் மாற்றும் விழா, மக்களின் மனங்களையும் மாற்றும் விழா, மலர்கின்ற சித்திரையில் மாற்றும் விழா. அந்த விழாங்கிறது எப்படி நமக்கு தேமா கிட்டக்கே வராது, வராது. இல்ல இங்க அப்படி முன்னாடி கொண்டு போங்க, மாற்ற காண்போம், மாற்ற காண்போம். சரி, மாற்ற காண்போம், மாற்ற காண்போம். மலர்கின்ற சித்திரையில் பக்தி ஓங்க,
திக்கெல்லாம் பிள்ளையாரை வணங்கி நிற்பர். திக்கெல்லாம் பிள்ளையாரை வணங்கி நிற்பர். தேரோட்டம் மிகச்சிறப்பாய் நிகழ்த்துவாரே. தேரோட்டம் மிகச்சிறப்பாய் நிகழ்த்துவாரே. சிக்கல்கள் அகற்றப்பா பிள்ளையாரே. சிக்கல்கள் அகற்றப்பா பிள்ளையாரே. சோதியாக குலம்பிளங்க காப்பாயம்மை. சோதியாக குலம்பிளங்க காப்பாயம்மை. பக்தருடைய குறைகளையும் தீர்க்கும் வேளா. பக்தருடைய குறைகளையும் தீர்க்கும் வேளா. பொங்கலிட்டு நித்திலமும் வணங்கி நிற்போம். பொங்கலிட்டு நித்திலமும் வணங்கி நிற்போம். நின்றிடுவர் சோதிவடி விலையே அப்பன். நின்றிடுவர் சோதிவடி விலையே அப்பன். நானிலவும் ஆளுகின்ற சிவனின் மகன். நானிலவும் ஆளுகின்ற சிவனின் மகன். மகன் மகன் மகனே சிவனின் பிள்ளை. சிவனின் செல்வன். சிவனின் பிள்ளை. ம். கற்பகனே சிவனின் செல்வன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சிவனின் செல்வன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆமா, அதுவே போட்டுக்கலாம். கற்பகனே கணநாதா கவலை தீர்ப்பாய். கண்ணுக்குள் வைத்துந்தான் காப்பாய் உம்மை. பொற்பாதம் வணங்கிடுவோம் பரமன் மைந்தா. பொற்பாதம் வணங்கிடுவோம் பரமன் மைந்தா. பக்தருடைய குறை தீர்க்கும் கந்தன் அண்ணா. நற்றுணையாய் வந்துமேதான் நலனும் தந்து. நற்றுணையாய் வந்துமேதான் நலனும் தந்தும். நலிவின்றி காத்திடுவாய் நலமாய் உம்மை. நலிவின்றி காத்திடுவாய் நலமாய் உம்மை. எம்மையெல்லாம் அரசமர நிழலில் வீற்று. எம்மையெல்லாம் அரசமர நிழலில் வீற்று. எல்லோரும் நனி சிறக்க நன்றாய் வாழ. எம்பன்னங்கண்டியிலே கோவில் கொண்டு. எம்பன்னங்கண்டியிலே கோயில் கொண்டு. எங்களையும் காத்திடுவாய் கணநாதானே. எங்களையும் காத்திடுவாய். கொண்டு எங்களையும். மாடியோ கொண்டே எங்களையும். பரவாயில்ல. கொண்டே எங்களையும் காத்திடுவாய் கணநாதா. கணநா தானே. தானே அது புரிஞ்சிருக்கு. மும்மாரி பொழிந்திடவும் கழனி எல்லாம். முழு விளைச்சல் கண்டிடுவர் கமக்காரரும். கமக்காரரும். தும்பிக்கை கணபதியே நம்பிக்கையே. தும்பிக்கை கணபதியே நம்பிக்கையே. தஞ்சமன்று வருவோரின் துயரில் நீங்கும். தஞ்சமன்று வருவோரின் துயரில் நீங்கும். நீங்கிடவும் பக்தர்கள் பெருகச் செய்வாய். நீங்கிடவும் பக்தர்கள் பெருகச் செய்வாய். நாடி வரும் செய்களையும் நன்றாய் மாற்றி. நாடி வரும் செய்களையும் நன்றாய் மாற்றி. தீங்குள்ள செயல்களையும் நாடி செல்லா. தீங்குள்ள செயல்களையும் நாடி செல்லா. தொல்லைகளும் நீக்கிடுவாய் அப்பன் வேளா. தொல்லைகளும் நீக்கிடுவாய் அப்பன் வேளா. எங்குந்தான் ஒற்றுமையின் நிலைக்கச் செய்வாய். எங்குந்தான் ஒற்றுமையின் நிலைக்கச் செய்வாய். எழிலான வாழ்வையுந்தான் அளிப்பாய் அப்பா. எழிலான வாழ்வையுந்தான் அளிப்பாய் அப்பா. சங்கத்து தமிழுந்தான் தலைத்து ஓங்க. சங்கத்து தமிழுந்தான் தலைத்து ஓங்க. சுடராக நல்லொழுக்கம் வளர காப்பாய். அதுலயே கூட தழைத்து ஓங்க. தழைத்து ஓங்க பாருங்க. தழைத்தே ஓங்க. ஏன் டீச்சர் இப்படி வருகிறது? எழுதினது முழுக்க நீங்க ஒரு வார்த்தை கூட நான் எழுதல. ஏன் டீச்சர் இப்படி வருதுன்னு கேக்குறாங்கன்னா பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? புணர்ச்சியில மட்டும்தான் எங்கெங்கயோ வர்றது இந்த பிழைகள் அப்படிங்கும் போது அந்த புணர்ச்சிக்காகவும் இன்னொரு முறை நீங்க வந்துட்டு பார்க்கணும். புரியுதம்மா? அப்ப எந்த தவறுமே வராது. அடுத்த தடவை நம்ம எழுதும் போது அப்படி வராது. ஏன்னா அடுத்த முறை வந்துட்டு எழுசீர்ல ஒரு சான்றுபாடல் நான் தருவேன். ஆனா நீங்க என்சீர்ல இதே சீர்வரையறையில ஒரு தலைப்பு கொடுத்து உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்கும். ஏன்னா எழுசீருக்கு கொண்டு போகணும் ஒரு 5 பக்கல் கிட்ட.
அதான் சங்கத்து இந்த தமிழன்தான் தலைத்தே ஓங்க சுடராக நல்லொழுக்கம் வளர காப்பாய். சுடராக நல்லொழுக்கம் வளர காப்பாய். காக்கத்தான் திருவிழாவை நடத்தும் பக்தர். காக்கத்தான் திருவிழாவை நடத்தும் பக்தர். கவலைகளை மறந்துந்தான் விழாவும் காண்பர். கவலைகளை மறந்துந்தான் விழாவும் காண்பர். பாக்களையும் பக்தியுடன் பாடி ஆடி. பாக்களையும் பக்தியுடன் பாடி ஆடி. பிள்ளையாரை துதித்துந்தான் அருளை வேண்டி. பிள்ளையாரை துதித்துந்தான் அருளை வேண்டி. காக்குமின் கணபதியே கவலை நீங்க. காலமெல்லாம் அருள் புரிவாய் எங்கள் வேளா. நீக்கிடுவாய் உலகத்தில் நீளும் துன்பம். நித்திலமும் வணங்கிடுவோம் பாதம் பணிந்து. நித்திலமும் வணங்கிடுவோம் பாதம் பணிந்து. பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். இதுல எல்லாம் பாதம் பணிந்து அப்படிங்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா மா தேமாக்குள்ள வரவே மா ரெண்டுமே இருக்கும், ரெண்டு இடத்துலயுமே. ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீர்வரையறைக்குள்ள தேமா என்பதை நம்ம ஈற்றா கொடுத்திருக்கோம். சரியா? அதுக்கு தக்க மாதிரி நீங்க அப்படியே மாத்தலாம். ஓ, எல்லாம் வரையில டீச்சர் ஒன்று ரெண்டு வந்துருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு அப்படிதான், ஒன்று ரெண்டு கூட இல்லை, ஏதோ ஒன்று. இந்த பாடல்ல பாருங்க, இப்ப நீங்க படிச்ச பாடல் பாதம் பணிந்தான் அது வந்திருக்கு. பணி இல்ல பணிந்து பாதம்னாலும் அதுவும் சரிதான், அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பணிந்து சீர்வரையறைகள் மாற்றம் சீர் இல்லாம மாறி வந்துட்டு. ஓ, சீர் மாறி வந்துட்டு பணிந்து பாதம். அதுதான். பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். பள்ளியிலே பயில்வோரும் கற்கும் பாடம். பணிவைத்தான் முதலிடமாய் வளர்த்து நின்றால் பண்புகளும் தன்னாலே வளர்ந்து நிற்கும். பண்புகளே தன்னாலே வளர்ந்து நிற்கும். துணிவுடனும் வாழ்வினையை நகர்த்த வேண்டும். துல்லியமாய் சிந்தித்து செயலை ஆற்ற நனிசிறப்பாய் நல்வாழ்வு வாழலாமே. நானிலமும் ஓங்கி நிற்கும் உயர்ந்த பண்பு. நானிலமும் ஓங்கி நிற்கும் உயர்ந்த பண்பு. நூற்பயன். உயர்ந்த 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 பண்பு. பண்பை அழகா நிறைவு செஞ்சிருக்கீங்க. மேதினியை காக்கின்ற எங்கள் தேவி. மேதினியை காக்கின்ற எங்கள் தேவி. மூச்சுடனே காப்பாயே முனைந்து வந்தும். சோதியான நூலினையும் படிக்க நாளும். சோதியான நூலினையும் படிக்க நாளும். சஞ்சலங்கள் போக்கிடுவாய் அம்மா தாயே. நீதியாக அண்டத்தில் காத்து நிற்பாய். நீதியாக அண்டத்தில் காத்து நிற்பாய். நற்றமிழால் உலகினிலே சிறந்து ஓங்க. இந்த இடத்துல பாருங்க, சிறந்து ஓங்க. சிறந்தே ஓங்க. ஓங்க. சில இடத்துல நீங்க முற்றும் பாரு வச்சு போட முடியாது, அது நல்லா வராது. சிறந்தும் ஓங்க அப்படின்னு நல்லா வராது. பரவாயில்ல, சிறந்தே ஓங்குங்கிறதுல ஒண்ணும் தவறு இல்லை. சாதிக்க வைத்திடம்மா அம்மா தாயே. சுந்தரத்து தமிழ் தாயே சிறந்து நிற்பாய். சுந்தரத்து தமிழ் தாயே சிறந்து நிற்பாய். நன்றி, வணக்கம். மிக சிறப்புமா, மிக சிறப்பு, மிக சிறப்பு. யாராவது பாடுவார்கள் அப்படின்னா இந்த பாடலையே அழகா பாடலாம். பாட்டிலேயே பாடலாம். பாடலாம். பன்னங்கண்டி பிள்ளையார சிறிய கோயிலா இருந்து எங்கட தந்தை தான் அதை போய் ஒவ்வொரு நாளும் தேவாரம் படிச்சு அந்த கோயிலை உருவாக்கி வந்து இன்னைக்கு எங்கட தம்பி அந்த கோயிலை வச்சு இப்போ பெரிய ஒரு கோயிலா வந்து இப்ப ஒரு மாம்பழ திருவிழா நடக்கல, மாம்பழம் ஏலத்துல போய் 50 லட்சத்துக்கு அந்த மாம்பழம் வாங்கப்பட்டதாம். அந்த கோயிலுக்காக செய்யறதுக்கு பிள்ளையாரப்பா அதை கொடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதே அந்த பெண்ணங்கண்டியார பற்றி எழுத வேணும் எழுதிட்டு. அருமம், அருமை, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. ஆளுக்கு ஒன்றாக நம்ம அழகா
திருக்குறளை முடிச்சுப்போம். ம். ஆ சரி. அப்ப என்ன நான் தொடக்கத்துல வருவேன், ம். சற்று ஓய்வு எடுக்கட்டும். சரி. அதிகாரம் 12. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறி. தகுதி நிறைநேர் புளிமா என ஒன்று நிறை நேர்நேர் புளிமாங்காய் நன்றே நேர்நே தேமா பகுதியாய் நிறை நிறை கருவளம் பாற்பட் நேர்நேர் தேமா ஒழுக நிறைநேர் புளிமா பெறின் நிறை மலர் தகுதி புளிமா மாமுன் என நிறை இயச்சிறுவண்டலை எனவன் புளிமாங்காய் காய்முன் நேர் வன்சிறுவண்டலை நன்றே தேமா மாமுன் பகு நிறை இயச்சிறுவண்டலை பகுதியால் நிறை நிறை கருவளம் விளமுன் பாட் நேர் இயச்சிறுவண்டலை பாட்பட் நேர்நேர் தேமா மாமுன் டொழு நிறை இயச்சிறுவண்டலை ஒழுக நிறை நேர் புளிமா மாமுன் பெறின் நிறை இயச்சிறுவண்டலை பெறின் நிறை மலர் என்ற சீலை வருகிறது. அப்படியே ஓசையும் சேர்த்து சொல்லிண்டே வந்து. ஆமா. இது ரெண்டும் கலந்து வருகிறபடியால் செப்பல் ஒழுகிசை எல்லாமே செப்பலோசை. செப்பல் தான். எல்லாம் ஒழுகிசை செப்பல் தான். ஒழுகிசை இதுதான் செப்பலோசை ஒழுகிசை 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 செப்பலோசை செப்பலோசை உண்டவன். உடைய குரல் வெண்பா. சரியா? செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து செப்பம் நேர்நேர் தேமா உடையவன் நிறை நிறை கருவளம் ஆக்கம் நேர்நேர் தேமா சிதைவின்றி நிறை நேர்நேர் புளிமாங்காய் எச்சத்திற் நேர்நேர் நேர் தேமாங்காய் கேமாப்பு நேர்நேர் தேமா உடைத்து நிறைவு பிறப்பு. செப்பம் தேமா மாமன் உடை நிறையா வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை உடையவன் கருவளம் விளம்பு நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை ஆக்கம் தேமா மாமன் சிதை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை சிதைவின்றி புளிமாங்காய் காய்முன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை எச்சத்தி தேமாங்காய் காய்முன் கே நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலைக்கு மாப்பு தேமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை உடைத்து நிறைவு பிறப்பு. ஒழுகலோசை ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. நன்றே தரினும் கோடிட்ட இடத்தை நிரப்புற மாதிரியே இருக்கு. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவுடல் நன்றே நேர்நே தீமா மாமுன் தரி நிறை இயச்சிர் வண்டலை தரினும் நிறைநே புளிமா மாமுன் நடுநிறை இயச்சிர் வண்டலை நடுவிகந்தா நிறைநேர் கருவளங்காய் காய்முன் ஆக் நேர் வன்சிர் வண்டலை ஆக்கத்தை நேர்நேர்நே தேமாங்காய் காய்முன் அன் நேர் வன்சிர் வண்டலை அன்றே நேர்நே தேமா மாமுன் ஒளி நிறை இயச்சிர் வண்டலை ஒளிய நிறைநே புளிமா மாமுன் விடல் நிறை இயச்சிர் வண்டலை விடல் நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் நேர்நேர் தேமா தகவலார் நிறை நிறை கருவளம் என்பது நேர்நேர் தேமா அவரவர் நிறை நிறை கருவளம் எச்சத்தார் நேர்நேர் தேமாங்காய் காண நேர்நேர் தேமா படும் நிறை மலர். தக்கார் தேமா மாமன் தக நெறியாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை தகவிலார் கருவளம் விளமும் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை என்பது தேமா மாமன் அவ நெறியாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை அவரவர் கருவளம் விளமும் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை எச்சத்தார் தேமாங்காய் காய்முன் கா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை காண தேமா மாமன் படு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை படும் நிறை மலர். கேடும் பெருக்கமும் ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. ஐந்தாவது உள்ள உட்கார்றதா கால் அப்படியே நகர்த்திட்டு ஓடி போயிட்டு வெளியில ஓடிடுறதா அப்படி நிலைமையில உட்கார்ந்துருக்கு. ஐந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லெல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் நேர்நேர் தேமா மாமுன் பெரு நிறை இயச்சிர் வண்டலை பெருக்கமும் நிறை நிறை கருவளம் விளமுன் இல் நேர் இயச்சிர் வண்டலை இல்லல்ல நேர் தேமாங்காய் காய்முன் நெஞ்ச் நேர் வெண்சீர் வண்டலை நெஞ்சத்து நேர் தேமாங்காய் காய்முன் கோ நேர் வெண்சீர் வண்டலை கோடாமை நேர் தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வண்டலை சான்றோர் நேர்நேர் தேமா மாமுன் அணி நிறை இயச்சிர் வண்டலை அணி நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பா. கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடவு ஓர்கி அல்ல செயின்.
கெடுவல் யான் நிறை நேர் நேர் புளிமாங்காய் என்பது நேர் நேர் தேமா அரிகதன் நிறை நிறை கருவளம் நெஞ்சம் நேர் நேர் தேமா நடுவோரியே நிறை நிறை நேர் கருவிளங்காய் அல்ல நேர் நேர் தேமா செய்யின் நிறை மலர். கெடுவல் யான் புளிமாங்காய் காய்மனின் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை என்ப தேமா மாமன் அறி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அரிகதன் கருவிளம் விளமுன் நெஞ்ச் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நெஞ்சம் தேமா மாமன் நடு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நடுவொரி கருவிளங்காய் காய்முன் அல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை அல்ல தேமா மாமன் செய்யின் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை செய்யின் நிறை மலர். ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. கெடுவாக சொல்லிடணும், சேர்த்து சொல்லிடணும். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் வை நேர் வன்சிர் வண்டலை வையா நேர் நேர் தேமா மாமுன் உல நிறை இயச்சிர் வண்டலை உலகம் நிறை நேர் புளிமா மாமுன் நடுநிறை இயச்சிர் வண்டலை நடுவாக நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நன் நேர் வன்சிர் வண்டலை நன்றிக்கண் நேர் 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 தேமாங்காய் காய்முன் தங் நேர் வன்சிர் வண்டலை தங்கியான் நேர் நிறை கூபுலம் விளமுன் தாழ் நேர் இயச்சிர் வண்டலை தாழ்வு நேர்ப்பு நிறைப்பு நேர்வு நேர்வு அழகா சொல்லுங்க. நேர்வு நாள் மலர் காசு 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 சொல்ல ஆரம்பிச்சாச்சு இப்ப. நாள் மலர் காசு. இதுவும் ஒரு இசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பாவாக அமைகிறது. சமன்செய்து சீர்தூக்கம் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை கான் சான்றோர் கணி. சமன் செய்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் சீர்தற்கும் நேர் 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 தேமாங்காய் கோல் போல் நேர் நேர் தேமா அமைந்தொரு பால் நிறை நிறை நேர் கருவிளங்காய் கோடாமை நேர் 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 தேமாங்காய் சான்றோர் நேர் நேர் தேமா அணி நிறை மலர். சமன் செய்து புளிமாங்காய் காய்முன் சீர் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை சீர்தூக்கும் தேமாங்காய் காய்முன் கோல் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை கோல் போல் தேமா மாமோன் அமை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை கருவிளங்காய் காய்முன் கோ நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை கோடாமை தேமாங்காய் காய்முன் சான் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை சான்றோர் தேமா மாமன் அணி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அணி நிறை மலர். இதுவும் ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் இல் நேர் வன்சிர் வண்டலை இல்லது நேர் நிறை கூபுலம் விளமுன் செப் நேர் இயச்சிர் வண்டலை செப்பம் நேர் நேர் தேமா மாமுன் ஒரு நிறை இயச்சிர் வண்டலை ஒரு தலையா நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் உட் நேர் வன்சிர் வண்டலை உட்கோட்டம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் இன் நேர் வன்சிர் வண்டலை இன்மை நேர் நேர் தேமா மாமுன் பெருநிறை இயச்சிர் வண்டலை